2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4 மற்றும் 5. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். ஆகவேதான் கிட்டத்தட்ட 40 வருஷம் தாவீது ராஜ்யபாரம் பண்ணினான் என்று சொல்லி 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4 வசனத்தில் நீங்கள் நானும் வாசிக்கிறோம். நமக்கு கிடைக்கப்பெறுகிற ஒரு பெரிய வெளிப்பாடு என்ன அப்படி சொன்னா, பொதுவாகவே ஏசாயா தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், எரேமியா தீர்க்கதரிசி மற்றுமாய் எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இது போன்ற இன்னும் ஒரு சில தீர்க்கதரிசிகள் கூட யூதாவில் இருந்து கிறிஸ்து வெளிப்படுவார் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். யூதாவில் இருந்து, அதிலும் விசேஷமா யூதா கோத்திரத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வெளிப்படுவார் என்று சொல்லி தீர்க்கதரிசன புஸ்தகங்களை நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆகவேதான் எரேமியா, ஏசாயா, எசேக்கியேல் போன்றவர்கள் தாவீதை ஆண்டவர் கொண்டு வருவார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு முன்னிழலாய் தாவீதை குறித்த வெளிப்பாடான சத்தியங்களை அக்காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே அவர்கள் பிரகடனப்படுத்த தேவனால் நடத்தப்பட்டார்கள். இங்கேயும் கூட நாம் பார்க்கிறோம், தாவீதுடைய ராஜ்யபாரம் கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்துக்கு ஒரு முன்னிழல். பல செய்திகளிலே நாம் இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் அதிகமாய் தியானித்து இருக்கிறோம். அப்ப முன்னிழல் என்று சொல்லும்போது நீங்க கவனித்து பாருங்க, தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல கொம்பிலே வார்த்து வைக்கப்பட்டிருந்த தைலத்தை கொண்டு வந்து சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை அவனுடைய சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் முதல் வசனத்திலேயே உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதை தொடர்ந்துதான் 13ஆம் வசனத்திலே அந்த கொம்பிலே வார்த்து வைக்கப்பட்ட அந்த அபிஷேக தைலம் தாவீதினுடைய சிரசின் மேல் வார்க்கப்பட்டது என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். இது எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவானவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் சீயோன் மீதிலே வைக்கப்படுகிற காட்சியை சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் நீங்கள் நானும் பார்க்கிறோமே. அப்ப தாவீது கொம்பிலை வார்த்து வைக்கப்பட்ட அந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். கொம்பு பெரும்பாலும் நாம் அதிகமாய் தியானித்திருக்கிறோம். கொம்பு பெரும்பாலும் 2 விதமான அனுபவத்திற்கு அடையாளம். ஒன்று பலி, இன்னொன்று ஜெயம். ஒன்று என்ன தெரியுமா? பலியை குறிக்கிறது. ஒரு மிருக ஜீவன் அடிக்கப்பட்டதிலிருந்து கொம்பு எடுக்கப்படும். ஆக அந்த கொம்பு பலியை குறிக்கும், மரணம், கிறிஸ்துவின் மரணத்தை குறிக்கக்கூடியது. 2வது இந்த கொம்பு எதை காண்பிக்கும் என்று சொன்னால் ஜெயத்தை குறிக்கும். அது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். முதல்ல நாம் பார்க்கிற இந்த பலி என்பது, இந்த கொம்பு உண்மையாவே பலியை குறிக்கக்கூடியது. அப்ப ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அது ரத்தம் சிந்தி அது பலியானது பிற்பாடுதான் அதுல இருந்து அந்த கொம்பை எடுக்க முடியும். அப்ப அந்த கொம்பு என்பது பலியை குறிக்கும். 2வது ஏன் ஜெயத்தை குறிக்கும் என்று சொல்லுகிறேன் என்றால், நீங்க சகரியா 1வது அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்க கூடுமானால் நீங்க வாசிக்கும் போது, தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் மற்றும் 8வது அதிகாரங்களை வாசிக்கும் போதும் இந்த கொம்பு எழும்பி நிற்கிற காட்சியானது ஜெயத்தை குறிக்கிறது. ஜெயம். கொம்பு எந்த ஆட்டுக்கடாவுடைய கொம்பு உடைக்கப்படுகிறதோ அது தோல்வியை சந்திக்கிறது. எந்த ஆட்டுக்கடாவுடைய கொம்பு உடைக்கப்படாமல் இருக்கிறதோ அது ஜெயத்தை குறிக்கிறது என்பதை நீங்கள் நானும் வேதத்திலே தெள்ள தெளிவாக பார்க்க முடியும். ஆக இந்த கொம்புங்கிற அந்த ஒன்றில நம்ம 2 விதமான ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்றோம். ஒன்று பலி என்கிற அந்த மரணம், இன்னொன்று ஜெயம் என்கிற அந்த உயிர்த்தெழுதல். ஆக பிரியமானவர்களே, தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணின விதத்தை நாம் 2 விதங்கள்ல பார்க்க முடியும். ஒன்று, எப்ரோன் மேல அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். 2வது அது எங்கே பார்க்கிறோம் என்றால் 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல எப்ரோன்ல அவர் ராஜாவாக்கப்படுகிற அற்புதமான காட்சியை நாம் பார்க்கிறோம். எப்ரோன்ல எபூசியர்களுடைய ஆளுகை இருந்தது. அதை தாவீது மீட்டு கொண்டதை நாம் பார்க்கிறோம். அந்த எப்ரோன்ல அங்கே ஆட்சி நடக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் 2 சாமுவேல் 19வது அதிகாரத்துல சமஸ்த இஸ்ரவேல் மேலும் அவர் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார். ஆக நாம் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், முதல்ல எப்ரோன்ல அவர் ராஜாவாகிறதுக்கு முன்பாக
சவுல் என்பவன் மடிந்து போக வேண்டும். அதனாலதான் சவுலுடைய மரணத்திற்கு பிற்பாடு தாவீது எப்ரோன் மேல் ராஜாவாக அமர்த்தப்படுகிறத நீங்களும் நானும் வேதத்துல பார்க்கிறோம். இரண்டாவது, சமஸ்த இஸ்ரவேல் மேலும் அவர் ராஜாவாக ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பாக அவர் அங்கே அப்சலோம் மரணத்தை சந்திக்க வேண்டும். அப்ப ஆக சவுலுடைய மரணத்திற்கு பிற்பாடு எப்ரோன்ல அவர் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார். அதைத் தொடர்ந்து அப்சலோமுடைய மரணத்துக்கு பிற்பாடு சமஸ்த இஸ்ரவேல் மேலும் இஸ்ரவேல் தேசம் அனைத்திற்கும் அவர் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார். அது என்ன? இந்த ரெண்டு நபர், சவுல் மற்றும் அப்சலோம். முதல்ல சவுல் மரணம் அடைகிறார், அதை தொடர்ந்து எப்ரோன்ல ராஜாவாக்கப்படுகிறார். அதற்கு பிற்பாடு அப்சலோமுடைய மரணத்தை தொடர்ந்து ஒட்டுமொத்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாக்கப்படுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். நீங்க ரெண்டையுமே கவனிச்சு பாருங்க. முதல் கட்டத்திலையும் சவுல் தாவீது ராஜாவாக கூடாது அப்படிங்கிறதுல தாவீதை துரத்தி கொண்டு வருகிற காட்சியை பார்க்கிறோம். நல்ல வேதத்தை கவனித்துக் கொள்ளுங்க. எனது சத்தியம் மெய்மையான சத்தியம். இந்த சவுல் எதுக்கு அடையாளம் அப்படி சொன்னா, இந்த சவுல் உலகத்துக்கு அடையாளம். ஏனென்றால் இந்த சவுல் இவனை வேட்டையாடும்படிக்கு பல இடங்கள்ல இந்த தாவீதை வேட்டையாடி கொண்டே இருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஆனால் அப்சலோம் எதுக்கு அடையாளமா இருக்கிறன்னு சொன்னால் மாம்சத்துக்கு அடையாளம். ஏனென்றால் சவுல் அவனுடைய சொந்த சவுல் தாவீதுடைய சொந்த மாம்சம் கிடையாது. அப்சலோம் தான் தாவீதுடைய மாம்சத்துக்குரியவன், அவனுடைய இரத்தத்துக்குரியவன். அப்சலோம் தாவீதுடைய குமாரனாய் அறியப்பட்டிருந்தான், தாவீதுடைய குமாரன். அப்ப தாவீதுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட மனுஷனா இருந்தபடினாலே அவனுடைய சொந்த மாம்சம் அவனை எதிர்த்தது. அங்கே சவுல் பதவிக்காக, தன்னுடைய பதவியை தக்க வைக்கிறதுக்காக, அவன் ஒரு உலக மனுஷன், அவன் உலகத்துக்கு அடையாளம். அவன் வெளியிலிருந்து தாவீதை எதிர்த்து வருகிறான். இங்க அப்சலோம் உள்ள இருந்து தாவீதுக்கு எதிர்த்து வருகிறான். ஆக இந்த ரெண்டையும் நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, சவுலுடைய மரணத்துக்கு பிற்பாடுதான் அங்கே ராஜாங்கம் காணப்படுகிறது. அப்சலோமுடைய மரணத்துக்கு பிற்பாடுதான் அங்கே தாவீதுக்கு ஒரு ராஜாங்கம் காத்திருக்கிறது. ஆக இந்த சத்தியங்களின் அடிப்படையில் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். என்ன இந்த மகா மென்மையான வெளிச்சம் என்ன? முதல் மரணம் உலகத்தை காண்பிக்க, உலகத்துக்கு மரணம் உண்டாகிறது. சவுல் அங்கே மரித்து போகிறான். சவுல் அங்கே மரித்து போகிறான். ஏன் உலகம் என்று சொல்றேன்னு சொன்னால், அவன் தன்னுடைய குமாரத்தியாகிய மீகாலை கூட என்ன தாவீது கொடுக்கிறதுக்கு முன் வருவான். தாவீதுக்கு கொடுக்கிறதுக்கு முன் வருவான். ஏன்னா தாவீது ஒரு ஜெயம் எடுத்துட்டா, நான் இப்படி பெலிஸ்தரை முறியடித்தா, பெலிஸ்தருடைய நுனித்தோலை 100 நுனித்தோலை அவன் கொடுத்துட்டா நான் கொடுப்பேன் சொல்லுவான். இது 100க்கு பதில் அவன் 200 நுனித்தோலை கூட கொடுத்து அவளை யோகம் பண்ணுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். ஆக இந்த பூமிக்குரிய காரியங்கள், இந்த பூமிக்குரிய காரியங்களை கொடுக்கிற ஒரு பகுதியை பார்க்கிறோம். ஆனால் அப்சலோம் யார் தெரியுமா? தாவீதுக்கு மாம்சத்துக்கு மாம்சமானவன், அவன் இரத்தத்திலே தோன்றினவன். இதை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும்போது அப்சலோம் மாம்சத்துக்கு அடையாளம். ஆக பிரியமானவர்களே, வேதம் நமக்கு திட்டவட்டமாய் காண்பித்து கொடுக்கிற சத்தியம் என்ன? நம்முடைய பரம தாவீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சியோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் வீற்றிருக்கிறார்ங்கிற சத்தியத்தை சங்கீதம் 2 நாம் பார்க்கிறோமே. அதனுடைய மென்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அதனுடைய மென்மையான அர்த்தம், உண்மையாவே சவுல் உலகம் மாண்டு போகிறது, அப்சலோம் எனும் மாம்சமும் மாண்டு போகிறது. உலகமும் மாம்சமும் மாண்டு போகும்போது அங்கே ஒரு அரியணை காத்திருக்கிறது, ஒரு அரியணை காத்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வெளிச்சத்தை நாம் விளங்கி கொண்டவர்களாய், உண்மையாவே தாவீதுடைய ராஜ்யபாரம் கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்துக்கு ஒப்பனையாகவே பரிசுத்த வேதாகமத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய ராஜ்யபாரம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யபாரத்துக்கு முன்னிழலாய் இருக்கிறது என்பதையே வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அப்படிப்பட்ட வெளிச்சத்துல தாவீது எப்படிப்பட்ட சூழல்ல ராஜாவாக அமர்த்தப்படுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் ராஜாவாக உயர்த்தப்படுகிறார் என்கிற காட்சியை சவுல் மற்றும் அப்சலோமை பற்றிய விஷயத்துல நாம் வேதத்திலே புதிய ஏற்பாட்டு சத்தியங்களிலே அலசி ஆராயும் போது சவுல் உலகத்துக்கு அடையாளம், அப்சலோம் மாம்சத்துக்கு அடையாளம். உண்மையாவே கிறிஸ்து எவைகளை ஜெயித்து எவைகளுடைய மரணத்தை தொடர்ந்து அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்கிற காட்சியை வேதம் காட்டி கொடுக்கிறது என்று சொன்னால்
உலகத்தையும் மாம்சத்தையும் மாண்டு போகச் செய்தார். உலகத்தையும் மாம்சத்தையும் சிலுவையிலே மாண்டு போகச் செய்தார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். உலகம் சிலுவைக்கு போய்விட்டது பிரியமானோர்களே. உலகம் சிலுவையிலே மாண்டு விட்டது பிரியமானோர்களே. உலகமும் உலகத்துக்குரியவைகள் அனைத்தும், உலகத்தினுடைய சகலவித ஆசாபாசங்களும், உலகத்திலே காணப்படுகிற சகலவித இச்சைகளும், உலகத்திலே காணப்படுகிற எல்லா விதமான பொல்லாத காரியங்களும் கல்வாரி சிலுவையிலே மாண்டு விட்டது என்கிற அந்த வெளிச்சத்தை பற்றுகிற விசுவாசத்துல தான் கிறிஸ்து நம்முடைய இருதயம் என்கிற சிங்காசனத்திலே அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனாய் அவர் வெளிப்பட்டிருக்கிறார்ங்கிற சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் பிரியமானோர்களே. அது மாத்திரம் இல்ல, உலகம் மாத்திரம் இல்ல, மாம்சமும் சிலுவையிலே மாண்டு விட்டது. அதனாலதான் ஒட்டுமொத்த மாம்ச கிரியைகளையும் ஒட்டுமொத்த மாம்சிகத்தையும் வெளிப்படுத்துகிற நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மாண்டு விட்டான் என்பதை ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற அருமையானவர்களே, இந்த சிந்தையோடு கூட நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? நாம் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, என்னை பாழாக்க நினைக்க எத்தனித்த, உண்மையாவே தாவீதை பாழாக்கும்படி எத்தனித்துக் கொண்டிருந்த சவுல் என்கிற உலகம் மாண்டு போனதுக்கு பிற்பாடு அங்கே தாவீது அரியணைக்கு வந்தா. அதே போல தாவீதை மாண்டு போக செய்யும்படிக்கு தாவீதுக்கு எதிராய் நின்று கொண்டிருந்த அப்சலோம் என்கிற மாம்சம் மாண்டு போனதற்கு பிற்பாடுதான் அங்கே தாவீதுக்கு அரியணை ஆயத்தமாய் இருந்தது. ஆமாண்டவர், எங்கள் கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சவுல் மற்றும் அப்சலோமுக்கு முன் அடையாளங்களாய் இருக்கக்கூடிய உலக மற்றும் மாம்சத்தை கல்வாரி சிலுவையிலே மாண்டு போகச் செய்தபடியினாலே எங்கள் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் வீற்றிருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படி செய்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்திலே நாங்கள் மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாகவே தாவீதை கிறிஸ்துவுக்கு முன் நிழலாய் கர்த்தருடைய வேதம் அடையாளப்படுத்துகிறது. அதனுடைய தெளிவான வியாக்கியானங்களை, அதனுடைய தெளிவான அர்த்தங்களை நாங்கள் வேத வசனத்திலே பார்க்கும்போது சவுலுடைய மரணத்தை தொடர்ந்துதான் தாவீதுக்கு அரியணை, அப்சலோமுடைய மரணத்தை தொடர்ந்துதான் தாவீதுக்கு அரியணை. நாங்களும் கூட ராஜாதி ராஜாவாய் உயிர் தெழுந்த கிறிஸ்துவை அனுபவிக்க வேண்டுமேயானால் சவுல் என்கிற உலகத்திற்கு மரணம் சம்பவித்தாக வேண்டும். அப்சலோம் என்கிற மாம்சத்திற்கு மரணம் சம்பவித்ததாக வேண்டும் என்பதை திட்டவட்டமா எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறீர். இவர்களுடைய மரணத்திற்கு பிற்பாடுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அரியணையிலே வீற்றிருக்கிற காட்சி வெளிப்படுத்தப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோமா? இவ்வளவு மகத்துவமான வெளிச்சத்தை தேவன் வேதாகமத்திலே வைத்திருக்கிறாரே, உண்மையாவே நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆகவேதான் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஏனென்றால் தாவீதின் வம்சத்தில் அவர் வந்து பிறக்க வேண்டியது இருந்தது. தாவீதின் வம்சத்திலே அந்த ஈசாயின் வேறாக அவர் வெளிப்பட வேண்டியது இருந்தது. அதுல வெளிப்பட்டுதான் சவுலுடைய மரணத்தை அவர் நமக்கு காண்பிக்கிறார், அப்சலோமுடைய மரணத்தையும் அவர் காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட மரணத்தை தொடர்ந்துதான் அங்கே அரியணை சிங்காசனம் இருக்கிறது. இதே போலதான் பிரியமானவர்களே, கிறிஸ்துவும் இந்த பூமியிலே நமக்காக மனுஷகுமாரனா இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டு நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நம்மை நாசமாக்குவதற்கு எத்தனைக்கிற உலகத்தையும் மாம்சீக மனுஷனாகிய ஆதாமையும் கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பிதாவினுடைய வலது பரிசத்தில், அதாவது சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த சாயலோடு
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இதுதான் தாவீதுடைய ராஜ்யபாரத்துக்கு நடந்த நிழலாட்டமானவைகள். தாவீதுடைய ராஜ்யபாரதம் நிழலாட்டமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிழலாட்டமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய உலகம் என்கிற சவுல் கல்வாரி சிலுவையிலே மாண்டு விட்டானா? மாம்சம் என்கிற அப்சலோம் கல்வாரி சிலுவையிலே மரணத்தை தழுவி இருக்கிறானா? ஆராய்ந்து பார்ப்போமா? தேவன் நம்மோடு கூட பச்சமாய் பேசி இருக்கிறாரே. இந்த சத்தியத்தை விளங்கி கொள்கிறோமா? இதுலதான் ஆளுகை இருக்கிறது பிரியமானவர்களே. இதுலதான் ஆளுகை இருக்கிறது. இதுலதான் அதிகாரம் இருக்கிறது. இதுலதான் ராஜாங்கம் இருக்கிறது. அர்ப்பணம் செய்வோமா? தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனே, இன்னைக்கு ஆண்டவரே பல விதங்கள்ல தோல்வியை சந்திக்கிறோமே. எழுந்திருக்க முடியாதபடி தோல்வி. அதுக்கு காரணம் தாவீது அரியணைக்கு வராதபடிக்கு தடையாய் சவுலும் அப்சலோமும் போராடி கொண்டிருந்தார்கள். சவுல் தாவீதுடைய மாம்சத்துக்கு வெளியிலிருந்து போராடுகிறான். அப்சலோம் தாவீதுடைய மாம்சத்தோடு போராடுகிறான், மாம்சத்திலிருந்து போராடுகிறான். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இது உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிற அந்த மமதையில உட்கார்ந்துடக்கூடாதுப்பா, பெருமையில உட்கார்ந்துடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உலகமும் மாம்சமும் பூஜ்ய நிலைமையிலே காணப்படுவதிலே தான் கிறிஸ்து எங்களில் அரசாட்சி செய்கிறார். கிறிஸ்து எங்களை ஆளுகிற ராஜாவாக வெளிப்பட்டிருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாங்கள் பற்றி கொள்ள முடியும். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த சத்திய வெளிச்சத்தில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சத்திய வெளிச்சத்திலே நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை எங்க வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆமா, எங்களுடைய பரம தாவீது ராஜரீகம் பண்ணுகிறார். எங்கள் தாவீது ராஜரீகம் பண்ணுகிறார். எங்கள் பரம தாவீது ராஜரீகம் பண்ணுகிறார். எங்கள் கிறிஸ்து ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்து எங்களில் ராஜரீகம் பண்ணுகிறார். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சவுலின் மரணத்தை தொடர்ந்து அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்சலோமின் மரணத்தை தொடர்ந்து அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். தாவீதுடைய ராஜ்யபாரம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யபாரத்துக்கு முன்னிழலாய் வேதத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிந்து கொண்டு தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரே, உண்மையாகவே அன்றைக்கு என்ன நடந்தது என்பதை ஆராய்ந்து பாருங்க. அன்றைக்கு என்ன நடந்தது? சவுல் மரிக்கவில்லை என்றால் தாவீது அங்கே எப்ரோன்ல ராஜாவாக முடியாது. அப்சலோம் மரிக்காவிட்டால் அங்கே தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக முடியாது. எனது 2 பேரும் துரத்துறாங்க. எனது 2 பேரும் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு துரத்துறாங்க. இதே போலதான் இன்றைக்கும் நமக்கு எதிரிடையாய் உலகமும் மாம்சமும் துரத்தி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆளுகையை நம்மில் காணவிடாதபடிக்கு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலை நீங்களும் நானும் சம்பூர்ணமாய் அனுபவிக்க கூடாதபடிக்கு உலகம் என்கிற சவுலும் மாம்சம் என்கிற அப்சலோமும் நம்மையும் துரத்தி கொண்டிருக்கிறார்கள். அதான் பார்க்கிறோம். தாவீதோடு இருக்கிற ஜனங்கள் தாவீதுடைய ஆளுகையை அனுபவிக்க முடியவில்லை. அதில் என்றைக்கு சவுல் மாண்டு போனானோ அன்றைக்கு தாவீதுக்கு அரியணை ஆயத்தமா இருந்தது. தாவீதோடு இருந்தவர்கள் தாவீதின் ஆளுகையில் இருக்கிறார்கள். அதை தொடர்ந்தும் போராட்டம். ஆனாலும் இன்னும் அது அந்த அரியணை முழுமையாகல. இது உலகத்தை ஜெயிச்சுட்டு அது முழுமையாக நினைச்சிடக்கூடாது. முழுமையாகாது. மாம்சமும் ஜெயிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் அப்சலோமுடைய மரணத்தையும் அங்கு வேதம் வெளிப்படுத்துகிறது. அப்சலோமும் அங்கே மாண்டு போக வேண்டியது இருந்தது. அவன் இருந்தாலும் அங்கு அரியணை வர முடியாது. தாவீதோடு இருந்தவர்கள் இப்படி அப்சலோமுக்கு பயப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவங்க யோசிச்சிருப்பாங்க, இந்த அப்சலோம் இல்லைன்னா நாங்கள் தாவீதுடைய ஆளுகையில் இருப்போமே என்கிற ஒரு பெரிய ஒரு இயக்கம் அவர்களுக்குள்ளே கட்டாயமா இருந்திருக்கும். இப்படி அப்சலோம் துரத்துறானு நாட்கள்ல சவுல் துரத்துறான், அதே போல இப்ப அப்சலோம் துரத்துறானு. அப்சலோம் மரித்து விட்டான் அப்படிங்கிறது வரும்போது தாவீது தன்னை ஜனங்களுக்கு தம்மை காண்பித்து சமஸ்த இஸ்ரவேல் மேலும் அவர் ராஜாவாகிறார்.
சமஸ்த இஸ்ரவேல் மேல் அவர் ராஜாவாகிறார். எல்லாத்தையும் உணர்வோமா? பெருமல் உணர்ந்து பார்ப்போமா? அது வரைக்கும் தாவீதுடைய ஆளுகையை பார்க்க முடியாது. தாவீதோடு இருந்த ஜனங்களுக்கு தாவீதுடைய ஆளுகையை பார்க்க முடியவில்லை. என்னைக்கு உலகம் என்கிற சவுல், மாம்சம் என்கிற அப்சலோம் மரணத்தை சந்தித்தார்களோ, அதை தொடர்ந்து தாவீதின் ஆளுகையை சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் அனுபவித்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்கிற அவருடைய உன்னதமான ஆளுகையை நம்முடைய அன்றாட ஜீவியத்தின் பகுதிகளிலே நாம் ஏன் அனுபவிக்க முடியவில்லை? ஏனென்றால் அவருடைய உலகம் மற்றும் மாம்சம் கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையிலே மாண்டு விட்டது என்கிற அந்த வெளிச்சத்தை அறிய முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது தியானிக்கிறோம், அவ்வளவுதான். அப்புறம் காத்துல விட்ட பட்டம் போல காத்துல விட்ட பட்டம் போல அது பறந்து போய் விடுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் பேரை நம்ம கூடி வந்தாலும் எவ்வளவாய் கர்த்தருடைய வார்த்தைகளிலே நிலை கொண்டிருக்க வேண்டியது இருக்கிறது. நிலை கொண்டிருக்க வேண்டியது இருக்கிறது. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா நம்மள பூஜ்யம் தான். நம்ம எல்லாம் சுத்த சைவர். ஆண்டவரே சத்தியத்துல வாழ வைங்க ஆண்டவரே சொல்லி வாஞ்சிப்போமா? ஆண்டவரே இந்த சத்தியத்துல வாழ வைங்க. உலகம் என்கிற சவுல் எனக்குள்ளே மாண்டு போகட்டும் ஆண்டவரே. அப்சலோம் என்கிற அந்த மாம்சமும் மாண்டு போகட்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பரம தாவீது எங்களை ஆட்சி செய்கிறவராய், எங்களை நடத்துகிறவராய் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் இன்னும் அம்சத்துக்கும், இன்னும் உலகத்துக்கும், இன்னும் சவுலுக்கும் அப்சலோமுக்கு இடம் கொடுத்தே வாழ்வோமே. ஆனால் தாவீதுடைய ராஜ்யபாரத்தை காண முடியாது. அது எதற்கு நிழலாய் இருக்கிறது? கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்தை காண முடியாது. அதற்கு நிழலாய் இருக்கிறது. ஒரே சரீரத்துல 3 காட்சிகள்: மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல். ஆண்டவரே, இதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உண்மையாவே சவுலுடைய மரணத்தின் செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்சலோமுடைய மரணத்தின் செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இதை தொடர்ந்துதான் தாவீது அரியணைக்கு ஏறினார். எங்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படணும் ஆண்டவரே. தாவீதோடு இருந்தவர்களுக்கும் அது அறிவிக்கப்பட்டது. சவுல் மரித்து போனான் என்கிற செய்தி அறிவிக்கப்பட்டது. அப்சலோம் மரித்து போனான் என்கிற செய்தி தாவீதுக்கும் தாவீதோடு இருந்தவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆண்டவரே, என்னுடைய வெளிச்சத்தை நாங்கள் அறிகிறோம். என்னுடைய உலகம் கிறிஸ்துவோடு சிலுவையிலே மாண்டு விட்டதுங்கிற செய்தி எங்களுக்கும் வேதத்தின் மூலமாய் அறிவிக்கப்படுகிறது. மாம்சம் என்கிற அந்த அப்சலோம் என்கிற அந்த மாம்சம் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டது என்கிற செய்தி எங்களுக்கும் வேதத்தின் மூலமாய் அறிவிக்கப்படுகிறது. உணர்ந்து இந்த தெளிவுக்குள்ளே நாங்கள் வரும்போது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலை நாங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்பதை வெட்ட வெளிச்சமா எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தகப்பனே, விலையேறப்பட்ட சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. அதுவா இதுவா என்று சொல்லி குழப்பங்களுக்குள்ளே நாங்கள் போய்விடாமல் வேதம் முழுமையும் இப்படிப்பட்ட உன்னதமான சாயலுக்குள்ளே எங்களை வழி நடத்துகிறது என்கிறத நாங்கள் உறுதிப்பட விசுவாசித்து கர்த்தருக்குள்ளே ஸ்திரமாய் வாழ எங்கள் யாவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் காண்பித்துக் கொடுத்த எல்லா சத்தியங்களையும் நினைத்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே சகல துதி கன மகிமை இவையெல்லாம் செலுத்தி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.